இன்னைக்கு காலையில குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு 2 பேர் வந்தாங்க. மாமா கிட்ட குழந்தைய கொடுக்காம என்னையே பேர் வைக்க சொன்னாங்க. நான் அப்பவே மாமாவை நோட்டீஸ் பண்ணேன். ரொம்ப அப்செட்டா இருந்தாரு. இத பாருங்க, நான் சந்தேகப்படுறது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்படி ஒரு நெருடல நான் அவருக்கு கொடுக்க விரும்பல. இத பாருங்க, இந்த கட்சியில யார் மேல யாருக்கு என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க தலைவர்கிட்ட பேசி தயவு செஞ்சு வேற யாருக்காவது இந்த பதவியை கொடுக்க சொல்லிடுங்க. இல்லனா மாமா கிட்டே கேளுங்க. மாமா யார சொல்றாரோ அவங்க இந்த பொறுப்பு எடுத்துட்டு போட்டோம். எனக்கு இந்த அரசியல் விளையாட்டே வேண்டாம் வெற்றி. ப்ளீஸ், நான் இதுல இருந்து ஒதுங்கிக்கிறேன். ப்ளீஸ் வெற்றி. என்னங்க நீங்க விளையாடுறீங்களா? ஏற்கனவே அரசியல் நல்லவங்களும் கம்மியாயிட்டே இருக்கிறாங்க. இப்படி எல்லாருமே எனக்கு அரசியல் வேணாம் ஒதுங்கி போயிட்டே இப்படி. இன்னைக்கு சின்ன சின்ன குழந்தைங்க கூட அரசியலை பற்றி பேசுது. இப்படி தான் இருக்கணும். பாருங்க, நீங்கள் கட்சிக்காரெல்லாம் வேலை பார்க்கல, ஆனால் எலெக்ஷனுக்காக வேலை பார்த்துருக்கீங்க. நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. அது தலைவருக்கு தெரியும். அதனால தான் அவரே டைரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நீங்கள் தேவையில்லாமல் யோசிக்காதீங்க. இப்போ எலெக்ஷன் டைமில் போய் ஏற்கனவே தலைவர் டென்ஷன் இருப்பார். இப்போ இதெல்லாம் பேசவே வேண்டாம். நீங்கள் சும்மா இருங்க. இதெல்லாம் வேற ஏதோ ஒரு விஷயம். நான் ஒன்று பண்ணுறேன், நம்ம போட்டு குழப்பிக்க வேண்டாம். அவர் வரட்டும். மாமா அப்பா என்னடா ஃப்ரெண்டை பார்க்குறேன், நீங்களே பார்த்துட்டீங்களா? ஃப்ரெண்டு ஊரில் இல்லை, பார்க்க முடியல. ஓ, ஃப்ரெண்டை பார்க்க கூட கேங் கூட தான் போவீங்களா? என்னடா பிரச்சனை உனக்கு? உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதை தான் நான் கேட்குறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன். திருப்பி கேட்குறேன்னா அது ஒரு காரணம் இருக்குன்னு அர்த்தம். அப்பா 2-3 நாள் உங்கள் முகமே சரியில்லை. அம்மாவும் வருத்தப்படுறாங்க. எனக்கு அப்படி தான் தோணுது. துளசியும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அப்பா துளசிக்கு இந்த பதவியை கொடுத்ததில் உங்களுக்கு எதாவது அதிருப்தினா தயவு செய்து சொல்லிவிடுங்க. அதுக்காக மூஞ்ச தூக்கி வச்சுக்காதீங்க. ஏய், என்னை பற்றி என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ? இவளுக்கு கொடுத்ததெல்லாம் ஒரு பதவி, அதை பார்த்து நான் பொறாமப்படுறேன்னா? நேற்று பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காளான் இவன். நான் அப்படி இல்லை. ஆழமரம் வேர் விட்டு கிளை விட்டு ஆழமா பரவி இருக்கேன். டேய், அரசியல்ல படிப்படியா முன்னேறி எம்எல்ஏ ஆகி இன்னைக்கு அமைச்சரா இருக்கேன். அடுத்து முதலமைச்சர் பதவியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். நான் உச்சத்துல இருக்கிறவன். உன் பொண்டாட்டி அதல பாதாளத்துல கீழே இருக்கிறவன். மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு என்னை அசிங்கப்படுத்தாத. அந்த பத்திரிக்கைக்காரங்க தான் கண்ணு காது மூக்கு வச்சு வதந்தி பரப்பிக்கிட்டு இருக்காங்கன்னா நீயுமா? போடா, போய் உன் வேலையை பாரு. அப்போ கன்ஃபார்ம். என்னடா கன்ஃபார்ம்? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது கன்ஃபார்ம். ஏய், அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. இப்போ எதுக்கு கோவப்படுறீங்க? இப்போ தெரியுதா? அப்பா நீங்கள் ஆலமரமாகவே அப்படியே பறந்து இருக்கலாம்ப்பா. அடையாற ஆலமரமே லைட்டாக ஆட்டங்கட்டுருச்சு. நான் கூட துளசிக்கு பதவி கொடுத்தனால தான் நீங்கள் இப்படிலாம் ஆகிட்டீங்கன்னு நினச்சேன். இல்லை அதெல்லாம் கிடையாது. இது வேற ஏதோ ஒரு விஷயம். அப்பா நீங்கள் அதெல்லாம் விடுங்க. நான் உங்கள் புள்ள, எனக்கும் அரசியல் தெரியும்ப்பா. ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் வேலை என்னவோ அதை போய் பாரு.